தீபாவளி முடிஞ்ச உடனே புது கடை ஓப்பன் பண்ணி தரதா முத்துவேல் சொல்லிடுறாரு. பழனி வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்த கதிரு, சரவணன்ட்டலாம் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் வந்துட்டு கேட்குறாரு, "என்னடா பழனி, காசு உனக்கு எப்படி கிடைச்சு? உங்க அக்காவுக்கு புடவ வாங்கி கொடுக்கன்னு" கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள வந்து "காச கடையிலேருந்து எடுத்துட்டியா? சொல்லு, கடை கணக்குல வேணா வர வச்சுக்கிறேன்னு" சொல்றாரு. அதுக்கு பழனி வந்து ஷாக் ஆகுறாரு. கடைசியா சொல்லிடுறாரு, இந்த மாரி சுகன்யா குடுத்தாங்கல்ல சீரு, சுகன்யா வீட்ல, அந்த பணத்துலருந்து தான் வாங்கி குடுத்தேன். அதுலேருந்து வாங்கி குடுத்தேன்னா, சுகன்யாக்குல்ல வாங்கி குடுக்கணும். எதுக்கு உங்க அக்காவுக்கு வாங்கி குடுக்க? இல்ல நீ பணம் இல்லன்னா என்ட்ட கேட்க வேண்டியதானடா, அப்படி இப்படின்னு அவர் பேசுறாரு. இத பார்த்துட்டு செந்தில் வந்து சொல்றாரு, ஆமா இவர் கேட்டாலும் குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு. அத பார்த்துட்டு பாண்டியன் கேட்குறாரு, என்னடா உள்ளுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்க? ஏன் நீ நீ எதுவும் குடுத்துருக்க வேண்டியதானே? ஆமா இது மட்டும் இது வக்கனையா பேசுங்க. காசு ஒரு பைசா குடுத்துறாய்ங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி கொண்டாடுறாங்க எல்லாரும். அப்ப வந்து வேணும்னே வந்து குமார் வந்து சரவணன் மேல வந்து ஒரு வேட்ட தூக்கி போடுறாரு. சண்டைய ஏற்படுத்தணும்னு பார்க்குறாரு. ஆனா வந்து நான் வேணும்னே பண்ணலங்கிறாரு. 2 பேரும் இந்த பாட்டி சொல்றதுனால, சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அரசிய வந்து இந்த பக்கம் பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக குமார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்து இதனால வெறுப்பு தான் ஆகும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.